பிரேஸ் லார்ட். சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்று நாம் ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. கழுகை குறித்து இந்த நாளில் நாம் தியானிக்கலாம். கழுகு என்றாலே நாம் எல்லோருக்கும் நினைவுக்கு வருகிற ஒரு வசனம் ஐசையா சாப்டர் 40 verse 31. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளைப் போல சிட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். இந்த கழுகு புசிப்பதற்கு நல்லதல்ல, ஆனாலும் சத்துவமும் வல்லமையும் உள்ள ஒரு பறவை. கழுகு 360 தொலைநோக்கு பார்வை என்பதால் தான் பறவைகளின் சக்கரவர்த்தி என்ற பெருமையை பெற்றிருக்கு. அதிகார ஆணவத்தில் இருக்க அமெரிக்காவின் தேசிய பறவை என்ற அந்தஸ்தும் கூட கழுகு கிடைத்திருக்கின்றது. கழுகுகளுக்கு எப்போதுமே முதன்மையான இடம் உண்டு. அவை வாழும் விதம், பிரச்சனைகளை கையாளும் முறை, பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் மிக சிறந்ததாக இருக்கும். அதனால தான் கழுகுகள் பறவைகளுக்கு மாத்திரமல்ல, மனிதர்களுக்கு கூட மிக சிறந்த எடுத்துக்காட்டாக வாழ்ந்துட்டு இருக்குது. இதனுடைய சில பண்புகளை குறித்து நாம் பார்க்கலாம். 1, கழுகு எப்போதுமே தனியா தான் பறக்கும். காகம், கிளி, புறா போன்ற மற்ற பறவைகளோடு சேர்ந்து பறக்காது. கழுகுக்கு தெரியும் அவைகளோடு சேர்ந்து பறந்தா உயர போக முடியாதுன்னு. அதிக உயரத்தில் பறக்கும் திறனும் குணமும் இந்த கழுகுக்கு உண்டு. வானில் பறக்கும் கழுகினை தாக்கும் ஒரே ஒரு பறவை இருக்கு, காகம் மட்டுமே. அதை கழுகின் மேல அமர்ந்து கொண்டு கழுத்தில் அழகால கொத்தும். தன்னுடைய அழகால கொத்திட்டே இருக்கும். ஆனா கழுகோ தனது நேரத்தை ஆற்றலை வீணடிக்காமல், பதில் தாக்குதல் நடத்தாமல் என்ன செய்யும்? கழுகு தன் இறக்கைகளை விரித்து கொண்டு வானத்தை நோக்கி உயர பறக்க துவங்கும். உயரம் கூட கூட காகத்தினால சுவாசிக்க முடியாது. சிரமம் ஏற்பட்டு அந்த ஆக்சிஜன் குறைந்து சுவாசிக்க முடியாமல் கீழே விழுந்து விடும். நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்வது என்னவென்றால், உங்களுடைய பொன்னான நேரத்தை வீணாக்குவதை நிறுத்துங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர நம்முடைய குறிக்கோள் இருக்கணும். நமக்கு தடையாய் இருக்கிறவர்கள் தானாகவே அவர்கள் காணாம போயிடுவார்கள், இந்த காகத்தை போல. 2, கழுகுக்கு 5 கிலோமீட்டர் தூரம் வரை கவனம் செலுத்தக்கூடிய திறன் கழுகுக்கு உண்டு. தொலைவிலிருந்தே அதனுடைய இரையை கூட பார்க்க முடியும். அதை நோக்கி போகும்போது அதை பிடிக்கும் வரை நடுவில் எந்த பிரச்சனைகள், என்ன தடைகள் வந்தாலும் அதோட கவனம் இரையின் மேல் இருந்து சிறு துளி கூட சிதறாது. இது கழுகினுடைய பிரத்யேக குணம். அதே போலதான் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில தடைகள், பிரச்சனைகள் வரும்போது உதறி தள்ளிட்டு தன்னம்பிக்கையுடன் வாழ முன்னேறி செல்ல வேண்டும். நம்முடைய கவனம் சிதறக்கூடாது. 3, கழுகுகள் மிக உறுதியான மனதை கொண்டது. எப்படின்னா, மழையோ புயலோ வந்தா மற்ற பறவை இனங்கள்லாம் மறைந்து கொள்ள மரங்களின் கிளைகளை தேடி ஓட ஆரம்பிச்சிடும். அந்த புயலை நேசிக்கக்கூடிய ஒரே பறவை கழுகுதான். மேக கூட்டங்களை கண்டாலே கழுகுக்கு உற்சாகமாயிடும். புயல் காற்று வரப்போவதை அறிந்தவுடன் மேகங்களுக்கு மேலே தன் இறக்கைகளை விரித்து கொண்டு உயரே பறக்க தொடங்கிவிடும். இது என்ன நம்மளுக்கு கற்றுத்தருக? நமக்கு எதிராக பல சோதனைகளை கண்டு பயப்படக்கூடாது. சோர்ந்து போய் அப்படியே முடங்கி கிடக்க கூடாது. எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை, நான் மட்டும் என்ன பாவம் செய்து என்று புலம்பிக் கொண்டு இருக்காமல் சவால்களை எதிர்த்து நிற்க வேண்டும். இந்த கழுகுக்கு எப்படி புயல்களின் மத்தியில் உயர பறக்கக்கூடிய திறன் இருக்கிறதோ, அதே போலதான் நமக்கும் சத்திய வசனமாய பட்டயத்தை எடுத்துக்கொள்ளணும். அப்போதுதான் வானமண்டலின் பொல்லாத ஆவியை எதிர்த்து நிற்க முடியும். 4, கழுகினுடைய ஒற்றுமையை பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்குது. அது கூடு கட்டுகிற விதம், மிக உயரமான முட்களுடைய கிளைகளிலும் மலை சரிவுகளிலும் பாறை பிளவுகளிலும் மற்ற உயிரினங்கள் எளிதில் வந்து இவைகளை நெருங்க முடியாத இடத்தை முதல்ல தேர்வு செய்யும். பின்னர் முள், குச்சி, புல், வேர் மற்றும் வைக்கோலை கொண்டு வந்து ஆண் பெண் 2 சேர்ந்து அழகா கூட்டை கட்டும். பெண் பறவைகள் குஞ்சுகளை பாதுகாக்கும்.
ஆண் பறவை இரையை வேட்டையாடி கொண்டு கொடுக்கிறது. அந்த குஞ்சுகளுக்கு கொஞ்சம் ரெக்க வந்த உடனே கூட்டில் உள்ள அந்த புல் வைக்கோலெல்லாம் எடுத்துடும். அப்போ அந்த இதனால அந்த குஞ்சு பறவைகள் தாவி தாவி அந்த கம்பர்ட் சோன்ல இருந்து வெளியில வருவதற்காக அதெல்லாம் அந்த புல் வைக்கோல்லாம் அந்த மெதுவான இறகெல்லாம் எடுத்ததுனால அந்த குஞ்சு பறவைகளுடைய முட்கள் குத்தி காயப்படுத்துவதெல்லாம் அதுகள் என்ன செய்யும், விரைவில் பறக்க ஆரம்பித்துவிடும். இதனுடைய பண்புகள் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, பாடுகளும் துன்பங்களும் நிரந்தரமானவைகள் அல்ல. அது நம்மை மேன்மையான அடுத்த நிலைக்கு நம்மை அழைத்து செல்வதற்கான ஒரு பாதையாகவும் பயிற்சியாகவும் தான் இருக்கிறது. எப்படி இந்த குஞ்சுகளுக்கு அது பயிற்சி கொடுக்கிறதோ அதே போலதான் நமக்கும் சில வேளைகளில பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஆனா கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் கழுகுகளை போல உயரமாக ஏற வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். இதனுடைய ஒரு அதிசயமான ஒரு குணம் என்னன்னா, எப்படி தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது. இந்த புதுப்பித்தல் நாம் ஒவ்வொருவருக்கும் தேவையா இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் இல்ல, அந்த பிப்ரவரி மாதத்துல அந்த லெந்து நாட்களில் தான் ஒவ்வொருத்தங்க புதுப்பிப்பாங்க. அதாவது நான் குடிக்க மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், சரியா நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி புதுப்பித்துக் கொள்வாங்க. அந்த புதுப்பித்து இல்லை, இந்த கழுகை போன்று அது பாருங்க, 40 வயது ஆனவுடன் அதனுடைய அழகெல்லாம் தேய்ந்து ரெக்கைகள்லாம் இதாயிரும். ஒரு சில கழுகுகள் இறந்து விடும். ஆனா ஒரு சில கழுகுகள் அந்த சவால்களை எப்படி மேற்கொள்ளுது பாருங்க. தன் அழகால என்ன செய்யும், அத அந்த அப்படியே கொத்தி அதை முட்டி ஒரு பெரிய பாறையில போய் அதை முட்டி அதை சரி செய்யும். அது எவ்வளவு ரத்தம் வந்தாலும் எவ்வளவு வலி வந்தாலும் அதை என்ன செய்யுமா, தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது. அதை புதுப்பித்துக்கு 5 மாதங்கள் ஆனாலும் அது காத்திருக்கும். அந்த அழகுகள் வந்ததுக்கு அப்புறம், ரெக்கைகள் வந்ததுக்கு பிறகுமா அது மறுபடியுமாக பறந்து செல்கிறது. மறுபடியும் 30 ஆண்டுகள் வாழ தகுதிகளை பெறுகிறது. அப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் கூட நாம் என்ன செய்யணும், கர்த்தராகிய ஆண்டவரை நோக்கி வானத்தையும் பூமியை உண்டாக்கிய கர்த்தரிடத்திலிருந்து மட்டும்தான் நம்மளுக்கு ஒத்தாசை வரும். ஒரு புகலிடம் இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா.